ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வகுப்பு 6 அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான். இந்த தலைப்பை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? உடனே வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பொருள் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பருப்பொருள் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே பருப்பொருள் வகையை தான் சாரும். அப்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம குடிக்க யூஸ் பண்ணுற தண்ணி, நம்ம சுவாசிக்க யூஸ் பண்ணுற காற்று, கிச்சனில் சமைக்க யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர்ஸ், விளையாட யூஸ் பண்ணுற சைக்கிள், பலூனு, பாலு, டாய்ஸு, அதே மாதிரி நம்மளை பொழுதுபோக்காக வச்சுக்க பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர்ஸு, அதே மாதிரி நம்ம படுக்க வசதியாக இருக்கக்கூடிய சோஃபாவாக இருக்கட்டும், இல்லையாச்சும் பெட்டாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளாக இருக்கட்டும், அந்த சாப்பாடை சமைக்க பயன்படுத்துகிற உபகரணங்களாக இருக்கட்டும், இப்படின்னு எதை எடுத்தாலுமே ஏதோ ஒரு வகையில் அது பருப்பொருள் வகையை சார்ந்ததாக தான் இருக்குது. முக்கியமாக பருப்பொருள் ஒரு 2 முக்கிய குணங்களோடு இருக்கும். ஒன்று, அதுக்கு தகுந்த எடை இருக்கும். இன்னொன்று, இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டிவிக்கு ஒரு பர்டிகுலரான எடை இருக்கும். அதாவது அந்த டிவியுடைய வெயிட்டு ஒரு 2 கேஜியோ 3 கேஜியோ இருக்கலாம். அதே மாதிரி இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னா, ஒரு டிவியை வீட்டில் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அதுக்கான ஒரு இடம் தேவை. அப்போது ஒரு பொருளுக்கு எடையுடன் கூடிய இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்துச்சுனாவே அந்த பொருட்களை பருப்பொருட்கள் வகையில் சேர்த்துடலாம். இந்த பருப்பொருள்கள் இயற்பியல் தன்மையில் இன்னும் சிறந்து விளங்குது. அடுத்ததாக பருப்பொருளின் சிறப்பு பண்புகளை பற்றி பார்க்கலாம். இதில் 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்று, பருப்பொருள்கள் அப்படின்னாலே அது எல்லாமே துகள்களால் ஆனது. இந்த துகள்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாக இருக்கலாம். அதனுடைய இடைவெளியின் தன்மையை பொறுத்து அது எந்த வகையில் சாரும் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கலாம். அதுக்கு உதாரணமாக ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே தண்ணிக்குள்ளே கரைஞ்சிருது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நம்ம போட்ட சர்க்கரை எங்கே போச்சு? அந்த தண்ணி இப்போ இனிப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இப்போது இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, சர்க்கரையும் பல துகள்களால் ஆனதாக இருக்கும். அதே மாதிரி நீருமே துகள்களால் ஆனதாக இருக்கும். இப்போது சர்க்கரை ஒரு திண்ம பொருள். அப்போது அதில் இடைவெளி துகள்களுக்கான இடைவெளி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் நீரில் இருக்கக்கூடிய துகள்களின் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் அதிக துகள்கள் கொண்ட நெருக்கமான சர்க்கரை மாலிக்குள்கள் இடைவெளி கம்மியாக இருக்க துகள்கள் நிறைந்த நீரில் போய் கரைஞ்சி ஒரு சர்க்கரை கரைசலை நமக்கு தருது. இப்போ அடுத்ததாக திண்மம், திரவம், வாயு, இதற்கு இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திண்மம். திண்மம் எடுத்துக்கிட்டோன்னா, திண்மத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், அதே மாதிரி எடை இருக்கும். உதாரணமாக ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். அந்த ஃபேனுக்கு ஒரு வடிவம் இருக்குது, அதாவது 3 இறக்கைகள் இருக்கும், அந்த மாதிரி. அதே மாதிரி எடை இருக்கும். ஃபேன் ஒரு 2 கேஜி வெயிட்டோ இல்லை 3 கேஜி வெயிட்டோ இருக்கலாம். அப்போது திண்மம்னா ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இருக்குது, பருமனும் இருக்குது. இப்போ திரவத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது. ஆனால் நம்ம அந்த திரவத்தை எந்த பொருளுக்குள்ளே அடைக்கிறோமோ அந்த பொருளுடைய வடிவத்தை அது ஏற்றுக்கும். உதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில், இப்போது தண்ணி பிடிக்கும்போது அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்காது. ஆனால் அதை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றும்போது அந்த வாட்டர் பாட்டில் எந்த ஷேப்பில் இருக்கோ தண்ணிக்கு அந்த பாட்டிலுடைய ஷேப் வந்துடும். வாயுவுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இருக்காது, பருமனும் இருக்காது. அதே மாதிரி அதை சில வாயுக்களை நம்மளால் கண்ணால் பார்க்கவும் முடியாது. 2வது முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அழுத்தம்.
அதாவது திண்மத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியாது. அதே மாதிரி திரவத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தத்துக்கு உட்படுத்தலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜூஸ் பாட்டிலில் அந்த ஜூஸை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே அடைக்கும்போது ஒரு அழுத்தத்தோடு தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதனால தான் எப்பயுமே நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது கேஸ் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வாயு இதை எவ்வளோக்கு மேலேனாலும் அழுத்தத்துக்கு உட்படுத்தலாம். 3வது முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பருப்பொருட்கள் வந்து எல்லாமே துகள்களால் ஆனது. அந்த துகள்கள் எவ்வளோ இடைவெளியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது திண்மமாக இருக்கா, திரவமாக இருக்கா அல்லது வாயுவாக இருக்கா அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். இப்போது பர்டிகுலராக திண்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய துகள்களின் இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கல்லை எடுத்துக்கலாம். அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் வந்து ரொம்ப அடுக்கி வச்ச மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதே திரவத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா துகள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக நகர்த்த முடியும். வாயு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் துகள்களுக்கு இடையில் இருக்க இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப தளர்வாக அமைஞ்சிருக்கும். 4வது முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ துகள்கள் வந்து மிக நெருக்கமாக இருக்கும்போது அது கூடயே ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அம்மா பையன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள அவ்வளோ பாச பிணைப்பு இருக்கும். அதே மாதிரி தான் துகள்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அதனால் அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இப்போது திரவத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த துகள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து தூரமாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம தூரத்து ரிலேஷன்ஸ் நம்ம வந்து இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கூட பரிமாறிக்கிற டைம் கம்மியாக இருக்கும், கான்டாக்ட் கம்மியாக இருக்கும். அதனால் பாசம் இருக்குமே தவிர அந்த இடைவெளி வந்து தூரமாக இருக்கிறதுனால ஈர்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாயு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது துகள்களுக்கான இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய ஈர்ப்பு விசையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு தேர்ட் பர்சன் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கும் நமக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஈர்ப்பு விசையும் ரொம்ப குறைவாக இருக்கும். 4வது முக்கியமான பாயிண்ட்டை பற்றியும் சொல்லியாச்சு. அடுத்து 5வது முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, திண்மத்தில் இருக்கக்கூடிய துகள்களை வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் வந்து நகர செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப இறுக்கமாக நெருக்கமாக இருக்கிறதுனால அதை நம்மளால் எளிதில் நகர்த்த முடியாது. ஆனால் திரவத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இடைவெளி தூரமாக இருக்கிறதுனால அதை பிரித்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் திரவத்தின் துகள்களை வந்து எளிதில் நகர்த்த முடியும். ஆனால் வாயுக்களின் துகள்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால் எளிதில் நகர்த்த முடியாது. இன்றைக்கி இந்த தலைப்பை பற்றியான சில கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு சேர்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி பயனுள்ள படிப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் ஆர்எஸ்வி ராக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள்கள் தலைப்புடைய அடுத்த பகுதியை இன்னொரு சிறப்பான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோடு சேர்த்து ஒரு மோட்டிவேஷ்னல் தாட்டையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, நம்மளில் பல பேருக்கு பல விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம எந்த எல்லைக்குன்னா போகலாம். நம்ம ஏன் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு யோசிக்காமல் தெரியாதுன்னு சொல்ல
தான் கஷ்டப்படணுமே தவிர ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இனிமேலாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா யார்கிட்டயாச்சும் கேட்டோ படித்தோ பார்த்தோ தெரிஞ்சுக்க முற்படுங்க. அது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும், உதவியாகவும் இருக்கும். அதாவது ஒரு பழமொழி வழியாக சொல்லணுன்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. எப்பயுமே கற்றுக்கிற மனநிலைமையில் இருந்தால் எப்பயுமே எதையுமே கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வயதோ இல்லையாவது படிப்போ தடையாக இருக்காது. படித்தவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. டிகிரி வாங்கினவங்க மட்டும்தான் அடுத்தடுத்து படிச்சுட்டே போகணும் அப்படின்னும் கிடையாது. வாழ்க்கை ரொம்ப அனுபவம் நிறைஞ்சது. அதனால் கிடைக்கிற டைமில் எது உங்களால் சாத்தியப்படுமோ அதை ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை உங்களை ஒரு சிறப்பான பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதே மாதிரி நல்ல தகவலுடைய வீடியோவை உங்கள் கூட நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிப்பேன். டாட்டா, பை பை.